அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 3ல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக். த நெக்ஸ்ட் டாபிக் ஓகேங்களா. ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசு வளர்ப்பு, தாவர திசு வளர்ப்பு அப்படின்னா என்ன, அது வந்து ஹார்டிகல்ச்சர்லையும் ஃபாரஸ்ட்லையும் என்ன விதமான பயன்பாடுகளை தருகிறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80% ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 கிளாஸ் தான் இருக்கும். அடுத்து பிசிஆர்னா என்ன, எலைசானா என்னன்னு இருக்கும். தென் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், டெஸ்ட் டியூப் பேபி, இதை பற்றி இருந்துட்டோம்னா தென் வேக்சினேஷன் பார்த்தாலே இந்த டாபிக் நம்மளுடைய டாபிக் ஓவர். தென் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் செகண்ட் பார்ட்டான கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தனியாக நம்மளுக்கு போயிட்டு தான் இருக்குது. சரியா, ரைட். ஓரளவு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஸோ கிளாஸ் 13 அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம், 14 பார்த்துட்டோம், 15 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 16, 16வது கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர். சரிங்களா. ஸோ வனவியல் மற்றும் தோட்டக்கலையில் தாவர திசு வளர்ப்பினுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டாபிக். ஓகேங்களா. அது என்ன ஒரு பக்கம் தான் இருக்குது. இந்த வனவியல்லையும் சரி, தோட்டக்கலையிலையும் சரி, இல்லை மற்ற பயன்பாடுகள்லையும் சரி, தாவர திசு வளர்ப்புடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுக்கு திசு வளர்ப்புனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு தெரியணும் இல்லையா. டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன, அதில் ஒரு சில பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அது தெரிஞ்ச பின்னாடியே தென் அது கூட பயன்பாடுகள் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் ஓவர். இது கொஞ்சம் சின்ன டாபிக் தான், ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஸோ வழக்கம் போல தான் ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச பின்னாடியும் நான் ரெஃபரன்ஸ் புக்கு சொல்லிடுவேன், தாராளமாக அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் பை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்புனா என்ன? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அதை வார்த்தையை பிரித்து பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தாவர திசு வளர்ப்பு. அப்போ தாவரத்துலேருந்து திசுவை பிரித்து வளர்க்குறோம் மீன்ஸ் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கி வளர்க்குறோம். இவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து தாவர திசு வளர்ப்பு. சேம் அப்படியே நம்மளுக்கு பயோடெக்னாலஜியில் பார்த்த மாதிரி தான். பயோடெக்னாலஜி என்ன பார்த்தோம்? ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அல்லது மரபு பொறியியல் என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சுலினை உற்பத்தி பண்ணுறோம், இல்லை குரோத் ஹார்மோன் உற்பத்தி பண்ணுறோம், ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலின் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? மனித கணையத்துலேருந்து, இப்போ நம்மளுடைய கணையத்துலேருந்து செல்களை பிரித்து எடுத்து அதை பிளாஸ்மிட்டோட இணைச்சு அதன் மூலமாக புதிய செல்கள் உருவாக்கப்பட்டு தென் நொதித்தல் முறையில் பெருக்கப்பட்டு நம்மளுக்கு இன்சுலின் பெறப்படுது. சிம்பிளாக சொல்கிறேன். இதே மாதிரி தான் குரோத் ஹார்மோன், மற்ற எல்லா விஷயங்களுமே இதில் இதே மெத்தடில் தான் வளர்க்குறோம். அதே மாதிரி தாவரத்தையும் அந்த மாதிரி திசுக்கள் மூலமாக வளர்க்கலாம். அதுதான் தாவர திசு வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? பயோடெக்னாலஜி மாதிரியே தான் தாவரத்தை எப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்குறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குது, தீமை இருக்குது அப்படிங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ரைட். என்ன சொல்கிறாங்க? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் a revolutionary technique that utilizes the vitro propagation of plant cells, tissues or organs. This technique offers unprecedented opportunities for the rapid multiplication அல்லது genetic improvement and conservation of valuable plant species அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ தாவர திசு வளர்ப்புன்றது ஒரு புரட்சிகரமான நுட்பம். அது ஜஸ்ட் இன்ட்ரோ. ஓகேங்களா. இந்த நுட்பம் விரைவான பெருக்கம், அதாவது தாவரத்துடைய விரைவான பெருக்கமாக இருக்கட்டும், மரபணு முன்னேற்றம், மதிப்புமிக்க தாவர இனங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முன்னோடி புரட்சிகரமான ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சரி, திட்டம் சொல்கிறத கூட நுட்பம். ஓகேங்களா. இட்ஸ் அ டெக்னிக் தானே, அதன் மூலமாக அதை வளர்த்து வச்சுக்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா சரியா. ஓகே, ரைட். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்ன சொல்கிறாங்க? க்ரோயிங் பிளான்ட் புரோட்டோபிளாஸ்ட் cells, tissues or organs away from their natural or normal environment under the artificial condition is known as the plant tissue culture. ஓகே, தாவர புரோட்டோபிளாஸ்டாக இருக்கட்டும், அதற்குடைய செல்கள், திசுகள் அல்லது உறுப்புகளை அவற்றின் இயல்பான அல்லது அசாதாரண சூழ்நிலையிலிருந்து பிரித்தெடுத்து செயற்கையான சூழ்நிலையில் வளர்த்தலை தாவர திசு வளர்ப்பு என்கிறோம். செயற்கையான சூழலில் வளர்க்குறோம். அப்படி என்றால் என்ன சார்? அப்படின்னு ஒரு நார்மலாக தேவைப்படக்கூடிய டெம்பரேச்சர் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறது. சரிங்களா. அதுக்கு தேவையான பிஹெச், அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், அதுக்கு தேவையான ப்ரெஷர், அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே செயற்கையாக நம்ம குளிர் விட்டுரும். எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக செய்கிறோம்ல. ஸோ அதுதான், அதன் மூலமாக அந்த தாவரத்தை வளர்த்து பாதுகாக்கிறோம். ஓகே, ரைட். செகண்ட் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்விட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க.
இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன் விட்ரோ. இன் விட்ரோ அப்படின்னாலே ஆர்டிஃபிஷியல் என்ற அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இவை சோதனை களத்தில் தாவர புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள் மற்றும் உறுப்புகள் வளர்ப்பு என்றும் அழைக்கப்படும். அதாவது இன்விட்ரோ. இன்விட்ரோ என்றால் லத்தீன் மொழிச்சொல்லிருந்து பெறப்பட்ட அந்த ஒரு வேர்டு. ஓகேங்களா? விச் மீன்ஸ் தட் இன் கிளாஸ் ஆர் டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்ணாடி சோதனை குழாயினுள் என்பது பொருளா இன்விட்ரோ என்றால். ஓகேங்களா? பட் இன்விட்ரோ என்ற மீனிங் என்னென்னா செயற்கை அப்படின்னு அர்த்தம். ஆர்டிஃபிஷியலி அப்படின்னு அர்த்தம். செயற்கை இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அது அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். செயற்கை முறையில் கருத்தரித்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இதுதான். ஓகே ரைட். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுறோம்? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு மற்றொரு பேர் என்ன, அந்த வார்த்தை எந்த மொழி சொல்லேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தென் அதனுடைய பொருள் என்ன, கிளாஸ் அல்லது டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது இது. ஓகே என்ன அப்படின்னா, ஸோ கட்லப் ஹேபர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஜெர்மனி பொட்டானிஸ்ட் ப்ரொப்போஸ் எ கான்செப்ட் ஆஃப் டாட்டிபொட்டன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முழுவாக்கத்திறன் என்று அழைப்பார்கள். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கல்ச்சர் த பிளான்ட் செல்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன். முதல்ல செயற்கை முறையில் தாவரத்துடைய செல்களையோ அதை டிஷ்யூக்களையோ வச்சு திசு வளர்ப்பு முறையை அறிமுகம் செய்தது இவர் தான். அதனால தான் இஸ் த ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். தாவர திசு வளர்ப்பு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தாவர திசு வளர்ப்பு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. தாவர திசு வளர்ப்பு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஜெர்மனி நாட்டு தாவரவியலாளர் காட்லிப் ஹேபர்லேண்ட். முழு ஆக்குத்திறன், அதை தான் வந்து டாட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். டாட்டிபொட்டன்சி அப்படின்னு சொன்னோம். முழு ஆக்குத்திறன் கருத்தை முன்மொழிந்தவர். அட் த சேம் டைம் மேலும் அவர் வளர்ப்பு ஊடகத்தில் லேமியம் பர்பூரியம் என்ற தாவர இலையிடை திசு செல்களை பயன்படுத்தி செயற்கையான சூழலில் தாவர செல்களை முதலில் வளர்த்து பெருக்கமடைந்த செல்களை கிடைக்கப்பெற்றார். இவர் தான் தாவர திசு வளர்ப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்போ எந்த தாவரத்தை ஓகேங்களா, எந்த தாவரத்தின் திசுவை வைத்து திசு வளர்ப்பு முறையை கண்டறிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவர் கண்டுபிடிச்ச அந்த தாவரத்தினுடைய பேர் வந்து லேமியம் பர்பூரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? முதல்ல இவர் தான் வந்து திசு வளர்ப்பு முறையை கொண்டு வர்றார். அதனால தான் தாவர திசு வளர்ப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். காட்லிப் ஹேபர்லேண்ட் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டு தாவரவியலாளர்? ஜெர்மன் நாட்டு தாவரவியலாளர். ஓகேங்களா? அதேமாதிரி முழுவாக்கு திறன் கருத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும், ஹூ ப்ரொபோஸ் எ டாட்டிபொட்டன்சி அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் இவர் தான் ஆன்சர் வருவார். புரியுதுங்களா? அப்போ என்ன பார்க்குறோம்? தாவர திசு வளர்ப்பு முறைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருச்சு. கரெக்டாக? தென் தாவர திசு வளர்ப்பு முறையுடைய டெஃபனிஷன் என்ன, அது எந்த மொழி சொல்லிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தென் முதலில் தாவர திசு வளர்ப்பு முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். ஒரு திசு வளர்ப்பு முறை இந்த மாதிரி வளர்க்குறீங்க, வளர்த்து ஒரு புதிய தாவரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அதற்கான பேசிக் கான்செப்ட், அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன? ஃபஸ்ட் எடுத்தோடனே டாட்டிபொட்டன்சி தான். இந்த டாட்டிபொட்டன்சி என்று சொல்லக்கூடிய அந்த முழு ஆக்குத்திறனை, அந்த கொள்கை, அதாவது முழு ஆக்குத்திறன் கருத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டாலும் ஹேபர்லேண்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? செகண்ட் யார் அப்படி? செகண்ட் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு உறுதல். டி டிஃபரன்ஷியேஷன், மறு வேறுபாடு உறுதல். ரீடிஃபரன்ஷியேஷன், ஓகேங்களா, வேறுபாடு இழைத்தல். ஓகே, அப்போது முழு ஆக்குத்திறன், வேறுபாடு உறுதல், மறு வேறுபாடு உறுதல், வேறுபாடு இழத்தல். புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாட்டிபொட்டன்சி, டிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன், டிடிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன். டிடிஃபரன்ஷியேஷனா மறு வேறுபாடு உறுதல். ஓகேங்களா? ரீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேறுபாடு இழத்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வாட் இஸ் த மீனிங் தட் வேர்ட்ஸ்? இந்த வேர்ட்ஸுக்கு, அதாவது இந்த முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்கிறீங்க, வேறுபாடு உறுதல் சொல்கிறோம். ஓகே ரைட். வேறுபாடு, மறு வேறுபாடு உறுதல், வேறுபாடு இழத்தல் அப்படின்னா இதெல்லாம் என்ன மீனிங்? வாட் இஸ் த மீனிங் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த நாளும் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு முறையுடைய அடிப்படை கருத்துக்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாமா? அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டாட்டிபொட்டன்சி என்று சொல்கிறோம். டாட்டிபொட்டன்சி. சரி, முழு ஆக்குத்திறன்.
டாட்டிபோட்டன்சி அப்படின்னா என்ன, முழு ஆக்குத்திறன் என்னன்றது தெளிவாக கவனிச்சுக்கோங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிவிங் பிளான்ட் செல், ஏதோ ஒரு லிவிங் பிளான்ட் செல் இருக்கு, அது எந்த தாவரம்னா எடுத்துக்கங்க, சரிங்களா, எந்த ஒரு தாவரமான எடுத்துக்கலாம், ஒரு முழு தாவரம். A property of living plant cells that they have genetic potential when cultured in nutrient medium to give rise to complete individual plants அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மரபுத்திறன்களை கொண்ட ஒரு உயிருள்ள தாவர செல்களை ஊட்ட ஊடகத்தில், நல்லா கவனிச்சுக்கணும், ஊட்ட ஊடகத்தில் இந்த மாதிரி தான், சரிங்களா. ஸோ தனிப்பட்ட முறையில் ஊட்ட ஊடகத்தில், கரைசல் ஊடகத்தில் வளர்க்கும் போது அவை முழு தனி தாவரமாக வளர்ச்சி அடையும். இந்த பண்பிற்கு பெயர் முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? ஏதோ ஒரு மரபுத்திறன் கொண்ட செல்களை, ஏதோ ஒரு தாவரத்துடைய செல்களை எடுத்து அது தனியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஊட்ட ஊடகத்தில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கல்ச்சர்டு, ஓகேங்களா. ஸோ கல்ச்சர்டு இன் ஏ நியூட்ரியன் மீடியம், ஒரு தனி ஊட்ட ஊடகத்தில் வச்சு அதை முழு தாவரமாக வளர்க்கக்கூடிய பண்பு. அதனால தான் முழுமையாக ஆக்கும் திறன், முழு ஆக்குத்திறன் என்று சொல்கிறார்கள் டாட்டிபோட்டன்சி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? முழுமையாக ஒரு தாவரத்தை ஆக்கக்கூடிய திறன், தட் மீன்ஸ் உருவாக்கக்கூடிய திறன், அதுதான் முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியரா இருக்கா? அந்த வார்த்தையிலே மீனிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். முழு ஆக்குத்திறன், முழுமையாக உருவாக்கும் திறன், தாவரத்தை முழுமையாக உருவாக்கும் திறன் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே ரைட். இப்போ செகண்ட் என்ன? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இப்போ கேரட்லேருந்து ஒரு எக்ஸ்பிளான்ட் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது ஒரு நியூட்ரியன் மீடியம், ஒரு ஊடகத்தில், ஓகேங்களா, ஒரு ஊடகத்தில் நான் என்ன பண்ணுறேன், வளர்த்து அதிலேருந்து கேலஸ் தனியாக பிரித்து தனியாக ஒரு எம்ப்ரையோ, தென் அதுக்கப்புறம் ஒரு முழுமையாக தாவரம், ஒரு முழுமையான தாவரம் நான் உருவாக்குறேன், இதுக்கு பேர் தான் டாட்டிபோட்டன்சி, முழு ஆக்குத்திறன், முழுமையாக உருவாக்கும் திறன் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறோம் டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு உறுதல். இப்போ முழு ஆக்குத்திறன் என்னன்னு புரிஞ்சிருச்சுல, சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு தாவரத்தை வந்து செல்லை பிரித்து எடுத்து அதை ஒரு ஊடகத்தில் வளர்த்து முழுமையான தாவரத்தை உருவாக்குதல், சிம்பிள். ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். The process of biochemical and structural changes by which cells become specialized in the form and function. செல்களில் உயிரிய, வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி, ஏதோ ஒரு மாற்றங்கள், உயிரிய, வேதிய அல்லது அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி அவற்றை சிறப்பான அமைப்பு மற்றும் பணியினை மேற்கொள்ள செய்யுது. ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஏதாவது ஒரு சேஞ்சஸை அந்த முறையில், அதாவது அதனுடைய கெமிக்கல் ப்ராசஸ்லையோ அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராசஸ்லையோ ஏதோ ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கக்கூடிய ஒரு திறனுக்கு பேர் தான் வேறுபாடு உறுதல், டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியரா? ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், முழுவாக்கு திறன் அப்படின்னா முழுமையாக உருவாக்கக்கூடிய திறன், அதான் முழுவாக்கு திறன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் என்ன சொல்கிறோம், டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு உறுதல், செல்களில் உயிரிய, வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்களை ஏற்படுத்தி அவற்றை சிறப்பான பணியினை மேற்கொள்ள செய்தல். சரியா? ரைட். இப்போ மூன்றாவது பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்குறது ரீடிஃபரன்ஷியேஷன். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், மறு வேறுபாடு உறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட்டட் செல் இன்டு தான் அனதர் டைப் ஆஃப் செல். ஓகே, ஏற்கனவே வேறுபாடு உற்ற ஒரு செல் மேலும் வேறுபாடு உற்று மற்றொரு செல்லாக மாற்றம் அடைதல். ஓகேங்களா? இப்போ வேறுபாடு உறுதல் என்ன பார்த்தோம், உயிரிய வேதிய மாற்றங்கள்லையோ இல்லை கெமிக்கல் ப்ராசஸ் வேதிய மாற்றங்கள்லையோ இல்லை அமைப்புகள்லையோ ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சிறப்பான ஒரு தாவரத்தை உருவாக்குவது. இப்போ அந்த உருவாக்கிட்டோம், இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தி அதில் மறுபடியும் ஏதாவது ஒரு வேறுபாடு செஞ்சு அதை மேலும் ஒரு ஊட்ட முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றொரு செல்லாக மாற்றம் அடையுது. இதற்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மறு வேறுபாடு உறுதல். இப்போது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க, ஊட்டச்சத்து ஊடகத்தில் கேலஸ் திசுவின் மூலக்கூறுகள் முழு தாவர அமைப்பை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளதை மறு வேறுபாடுதல் எனலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கேலஸ் மூலமாக, ஓகே, ஸோ ஊட்டச்சத்து ஊடகத்தில் கேலஸ் திசுவின் செல் மூலக்கூறுகள் முழு தாவர அமைப்பை உருவாக்கும் திறன் பெற்றுள்ளதை மறு வேறுபாடு உறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. முழு ஆக்குத்திறன் என்னது, ஒரு செல்லில், ஒரு தாவரத்துலேருந்து செல்லை பிரிச்செடுத்து அல்லது திசுவை பிரிச்செடுத்து அதில் முழுமையாக ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறனை நம்ம என்ன சொல்கிறோம், முழு ஆக்குத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். டிஃபரன்ஷியேஷன் என்னது, அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி அதை ஒரு சிறப்பான தாவரமாக உருவாக்குது. ரீடிஃபரன்ஷியேஷன் என்னது, அதில் மேலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மற்றொரு செல்லாக மாற்றம் அடைய செய்கிறது.
இவ்வளோதான். ஓகேயா? லாஸ்ட்டாக பார்த்தோம்னா டி டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபாடு இழத்தல். முதிர்ச்சியடைந்த செல்கள் அதாவது வளர்ந்த செல்கள் ஒரு செல்லை பிரித்து எடுத்து அதை வளர்ந்த செல்கள் கேலஸ் போன்ற ஒரு செல்கள், முதிர்ச்சியடைந்த செல்கள் மீண்டும் ஆக்கு திசுவாக மாறி கேலஸ் போன்ற திசுவை உருவாக்கும் நிகழ்ச்சி தான் வேறுபாடு இழத்தல். புரியுதா? முதிர்ச்சி அடைந்த செல்கள்னால் அந்த செல்லை பிரித்து எடுத்து ஒரு வளர்ந்த செல். ஓகேங்களா? முதிர்ச்சி அடைந்த செல்கள்னால் என்னது? வளர்ந்த செல்கள் என்று அர்த்தம். அந்த முதிர்ச்சி அடைந்த செல்களை மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்கு திசுவாக மாற்றி கேலஸ் போன்ற ஒரு திசுவை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் டி டிஃபரன்ஷியேஷன் என்று சொல்லக்கூடிய வேறுபாடு இழத்தல். ஸோ தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, அதற்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ உயிருள்ள தாவர செல்களின் திசுக்களின் வேறுபாடு உறுதலும், உயிருள்ள தாவர செல்களினுடைய திசுக்களின் வேறுபாடு உறுதலும் அதாவது டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு இழத்தலும் அதாவது டி டிஃபரன்ஷியேஷன். வேறுபாடு உறுதல்னா டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு இழத்தல்னா டி டிஃபரன்ஷியேஷன். உள்ளார்ந்து ஒரு சேர காணப்பட்டால் அவை முழுவாக்கு திறன் பெற்றதாக கணக்கிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா டாட்டி பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு முழுவாக்கு திறன், டாட்டி பொட்டன்சி அப்படின்றது ஈக்குவல் டு வேறுபாடு உறுதலும் வேறுபாடு இழத்தலும் உள்ளார்ந்து ஒரு சேர காணப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? டிஃபரன்ஷியேஷனும் ப்ளஸ் டி டிஃபரன்ஷியேஷனும் ஒன்றா சேர்ந்து காணப்பட்டால் அது என்னவாக கருதப்படும்? டாட்டி பொட்டன்சியாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுக்கக்கூடியது. வேறுபாடு உறுதலும் வேறுபாடு இழத்தலும் உள்ளார்ந்து ஒரு சேர காணப்பட்டால் அது முழு ஆக்குத்திறன் பெற்றதாக கருதப்படுகிறது. சிம்பிள். கிளியரா? ஓகே, அப்போ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபுல்லாக, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கான்செப்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கலாமா? கான்செப்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்னது? முழுவாக்குத்திறன், டாட்டி பொட்டன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது? செல்லை பிரித்து எடுத்து ஒரு முழுமையாக உருவாக்கக்கூடிய ஒரு திறன். ஓகே, ரைட். அடுத்து என்ன பார்த்தோம்? டிஃபரன்ஷியேஷன். அதில் ஏதாவது ஒரு உயிரிய வேதிய மாற்றத்திலையோ அல்லது அமைப்பிலையோ என்னது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி உருவாக்குறது. அந்த உருவாக்கிய, அதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்திய அந்த செல்லை இன்னொரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி வேறொரு செல்லாக மாற்றமடைய செய்யுது. கடைசியாக பார்த்த டி டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு இழத்தல்னா என்ன அர்த்தம்? முதிர்ச்சியடைந்த ஒரு செல். ஓகேங்களா? முதிர்ச்சியடைந்த ஒரு செல் இங்கிலீஷில் பார்த்தலாமா? த ஃபினாமினன் ஆஃப் ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ். ஓகேயா? அப்போ அந்த முதிர்ச்சியடைந்த ஒரு செல்லில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கேலஸ் போன்ற ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டி டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு இழத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தீஸ் டூ ஃபினாமினா ஆஃப் ரீடிஃபரன்ஷியேஷன் அண்ட் டி டிஃபரன்ஷியேஷன் ஆர் inheritance capacities of living plant cells tissue. This is also described as a totipotency அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறுபாடு உறுதலும் தானே ரீடிஃபரன்ஷியேஷன். பட் இந்த இடத்துல ரீடிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்காங்களே, ரீடிஃபரன்ஷியேஷன்னா மறு வேறுபாடு விடுதல். ஓகே, ரீடிஃபரன்ஷியேஷன் ப்ளஸ் டி டிஃபரன்ஷியேஷன், மறு வேறுபாடு உடுத்தல் மற்றும் வேறுபாடு இழத்தல். ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க. ரீடிஃபரன்ஷியேஷன் அண்டு டி டிஃபரன்ஷியேஷன் ரெண்டும் சேர்ந்தால் அது என்னவாக கருதப்படுகிறது? டாட்டி பொட்டன்சியாக கருதப்படுகிறது. ஓகேயா? கிளியர்? சரி. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு இங்கிலீஷில் கொடுக்குறது தான் ஃபைனல். தமிழில் கூட ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுக்குறது தான் கொஞ்சம் ஃபைனலாக இருக்கும். ஸோ தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. The two phenomena of redifferentiation and de-differentiation, மறு வேறுபாடு உறுதல் மற்றும் வேறுபாடு இழத்தல், இது ரெண்டும் ஒரு சேர காணப்பட்டால் அது முழு ஆக்குத்திறன் பெற்ற தாவரமாக கருதப்படும். ஸோ தட் இஸ் கால்ட் டாட்டி பொட்டன்சி. ஓகேங்களா? இதுவரையும் கிளியராக இருக்கா? ஸோ அகெயின், ஸோ தாவரத்து சுருள் அடிப்படை கருத்துக்கள், டாட்டி பொட்டன்சினா என்ன, முழு ஆக்குத்திறன், தென் அதுக்கடுத்து டிஃபரன்ஷியேஷன் என்ன, அடுத்து ரீடிஃபரன்ஷியேஷன், தென் டி டிஃபரன்ஷியேஷன். கிளியரா? ஓகே, அப்போது ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? திசு வளர்ப்புனா இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தாவர திசு வளர்ப்பு என்பது ஆய்வுக்கூட சோதனை வளர்ப்பு முறை மற்றும் நுண்ணுயிர் நீக்கிய நிலையில் திசு வளர்ப்பு ஊடகத்தில் ஏதோனும் தாவர பொதுகளை வளர்த்தல் அப்படிங்கிறது வரையறுக்கப்படுது. நம்ம பார்த்தோம்.
பட் இந்த பாயிண்ட் இது அது வந்து என்னென்ன அடிப்படை கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த தொழில்நுட்பமானது 3 அடிப்படை நெறிமுறைகளை கொண்டுள்ளது. எத்திக்கல் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. தேவையான தாவர பகுதி அல்லது அவற்றின் பிரிகூறு தேர்வு செய்யப்பட்டு, பின்பு இதர உடல பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. இது கட்டுப்படுத்தப்பட்ட இயற்பியல் சூழ்நிலையிலும், வரையறுக்கப்பட்ட வேதியியல் சூழ்நிலையிலும் பராமரிக்கப்படுகிறது. அதாவது பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர், பர்ட்டிகுலர் பிஹெச், பர்ட்டிகுலர் பிரஷர் அந்த முறையில பிரிச்சு என்ன பண்றது? வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இயற்பியல் வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ பிரிகூறுனா என்னது? இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குல்ல, பிரிகூறு தேர்வு செய்யப்பட்ட ஒரு தாவரத்திலிருந்து பிரிகூறு தேர்வு செய்யப்பட்டுன்றாங்கல்ல, அப்படின்னா என்னது? பிரிகூறு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்தை உருவாக்குவதற்கு வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்க தேவைப்படக்கூடிய தாவரத்தினுடைய திசு. பிரிகூறுனா எதை சொல்றாங்க? திசு, டிஷ்யூவை தான் சொல்றாங்க. வாட் யூ மீன் பை டிஷ்யூ? டிஷ்யூனாலே என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஷ்யூனா எ குரூப் ஆஃப் செல்ஸ், தட்ஸ் ஆல். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் சேர்வதற்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? குரூப் ஆஃப் செல்ஸ். ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன பேர்? திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட். ஓகே, ஸோ தட் இஸ் 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை எக்ஸ்பிளான்ட்? இந்த இடத்துல வாட் யூ மீன் பை எக்ஸ்பிளான்ட்? எக்ஸ்பிளான்னா என்ன? பிரிகூறு அப்படின்னு சொல்கிறோம்ல, பிரிகூறுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தமிழில் எக்ஸ்பிளான்ட். ஓகேங்களா? அது இட் இஸ் த டிஷ்யூ டேக்கன் ஃப்ரம் எ செலக்டட் பிளான்ட் transferred to a culture medium often establish a new plant. ஓகே, ஒரு வளர்ப்பு ஊடகத்தில் என்ன பண்ணுது? வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு முறை. அப்போ அந்த தாவர திசு, எந்த தாவரத்துலேருந்து ஒரு பட்டாணி செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டாணி செடியிலேருந்து ஒரு திசுவை பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட், பிரிகூறு அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒரு வளர்ப்பு ஊடகத்தில் வச்சு வளர்க்குறோம் இல்லையா? ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ அந்த வளர்ப்பு சூழல், அதற்கான கண்டிஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக கேட்கப்படக்கூடிய கொஷின்ஸ் இந்த டெம்பரேச்சர், இந்த ஹியூமிடிட்டி, இந்த பிஹெச் லெவல் அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிஹெச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிறந்த முடிவினை பெறுவதற்கு ஊடகத்தினுடைய பிஹெச் எவ்வளோ இருக்கணும்னா 5.6 to 6.0 வரை இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ 5.6 6.0னாலே இது என்ன மீடியம்? அப்போது பிஹெச் அப்படின்னா ஓகே, 7க்கு கம்மியாக இருந்தாலே இதெல்லாமே என்ன ஊடகம்? அமிலம். ஓகேங்களா? ஸோ அசிட்டிக் கண்டிஷன், அமில ஊடகம். ஓகேங்களா? அசிட்டிக் கண்டிஷனில் தான். ஏன்னா 5.6 to 6 அப்படின்னாலே 5.8 இருக்கலாம், 5.7 இருக்கலாம், 5.9 இருக்கலாம். எனிதிங் வில் பி பட் அசிட்டிக் கண்டிஷன். கரெக்ட் தானே? ஓகே, ரைட். அடுத்து வெப்பநிலை. வெப்பநிலை எவ்வளோ இருக்கணும்? தட் மீன்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 25 டிகிரி செல்சியஸ். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது 26 இருக்கலாம், 27 இருக்கலாம், அல்லது 25 இருக்கலாம், 24 இருக்கலாம், 23 இருக்கலாம். அதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு அர்த்தம். அப்படி என்றால் 23லிருந்து 27 வரை இருக்கலாம். தட் மீன்ஸ் அதுதான மீனிங். இது 23 டிகிரி செல்சியஸ் டு 27 டிகிரி செல்சியஸுக்குள்ளே இருக்கலாம். அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த தாவர திசு அப்படிங்கிறது ஈஸியாக வளர முடியும். அந்த மீடியம். ஹியூமிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா 50 to 60% ஆஃப் உப்பு ஈரப்பதமும் தோராயமாக 1000 lakhs 16, அதாவது 16 மணி ஒளி காலத்து வளர்ப்பதற்கு தேவைப்படுகின்றன. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா 50 to 60% ஆஃப் ஒப்பு ஈரப்பதம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்று அழைப்பார்கள். என்ன பேருங்க? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சாதாரண ஒரு ஈரப்பதம் இருந்தால் போதும். அப்போ இது முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸாக இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்து ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிஹெச் எவ்வளவு, டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் ஹியூமிடிட்டி எவ்வளவு? 50 to 60% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றப் பொருட்கள் உற்பத்தி. தட் மீன்ஸ் செகண்டரி மெட்டபாலிக் கான்டென்ட் பிளான்ட் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றப் பொருட்கள் உற்பத்தி. இதில் வந்து இந்த டேபிள் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு டேபிள் காமிச்சல, இந்த டேபிள் தான் முக்கியம். இதில் கொஷின்ஸ் மேபி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரின்னு சொல்கிறத விட மெட்டபாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றப் பொருட்கள், அந்த நம்மளுக்கு தேவையான அந்த ஊட்டப்பொருட்கள் எது, அதிலிருந்து என்னென்ன தாவரத்திலேருந்து பெறப்படுது, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா?
ஸோ செல் மிதவை வளர்ப்பின் மூலம், தட் மீன்ஸ் செல் டிஷ்யூ கல்ச்சர் தான் அப்படி சொல்கிறாங்க. செல் வளர்ப்பு முறை, தாவர திசு வளர்ப்பு முறையை தான் அப்படி சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களான அல்கலாய்டுகள், ஃப்ளேவினாய்டுகள், டெர்ஃபினாய்டுகள், ஃபீனால் கூட்டுப் பொருட்கள், மறு கூட்டுணைவு புரதங்கள் போன்ற பொருட்களை உருவாக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலிட்டிக்ஸ் பொருட்களான அல்கலாய்ட்ஸ், ஃப்ளேவினாய்ட்ஸ், டெர்ஃபினாய்ட்ஸ், ஃபீனால் கூட்டுப் பொருட்கள், மறு கூட்டுணைவு புரதங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு தாவரத்திற்கு தேவையான ஊட்டப்பொருட்கள், நியூட்ரியன்ஸ். ஓகே, இதாங்க கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா, அந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள். அது எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுது, அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டிஜாக்சின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது எந்த தாவரத்தில், இது எல்லாமே அதனுடைய தாவரவியல் பேர் தான் கொடுத்துருக்காங்க. எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுது, டிஜிட்டாலிஸ் பர்புரியா. அதனுடைய பயன்பாடு என்ன சார்? அதனுடைய பயன்பாடு என்ன? இதயத்திற்கு நல்லது. சரிங்களா, இதயத்திற்கு நல்லது, இதயத்திற்கு மருந்தாக பயன்படக்கூடியது. அடுத்து கோடின். ஸோ கோடின் அப்படிங்கிறது பாப்பாவர் சாமனிஃபெரம் என்ற தாவரத்திலிருந்து பெறப்படுது. அதனுடைய பயன்பாடுகள் என்ன? வலி நிவாரணி, பெயின் கில்லராக பயன்படக்கூடியது. கேப்சைசின். ஸோ இது எதுலேருந்து பெறப்படுது அப்படின்னா, கேப்சிகம் அணுவம். ஸோ வாத வலியை குணப்படுத்த. அடுத்து வின்கிறிஸ்டைன். அது எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுது? கேத்தாரந்தஸ் ரோசியஸ். இது புற்றுநோய் மருந்தாக புற்றுநோய்க்கு எதிர் மருந்தாக பயன்படுகிறது. குயினைன், இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். குயினைன் இது எதுலேருந்து பெறப்படுதுன்னா, சின்கோனா ஃபினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இது வந்து மலேரியாவுக்கு எதிர் மருந்தாக பயன்படுகிறது. ஓகே, ஸோ குயினைன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா பிகாஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கும். அப்போது இதெல்லாம் வந்து இரண்டாம் வளர்சிதை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய செகண்டரி மெட்டபாலிட்டிக்ஸ். ஓகேங்களா, மெட்டபாலிட்டிஸ். ஓகே, ஸோ எடுத்துக்காட்டு பார்த்துக்கிறோம். அதனுடைய பிளான்ட் சோர்ஸ் என்ன, அதனுடைய யூசஸ் என்ன, கிளியரா சொல்கிற விஷயம் புரியுதா? இப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஸோ வளர்ப்பு சூழல் என்று சொல்லக்கூடிய பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய கண்டிஷன், பிஹெச் என்ன, டெம்பரேச்சர் என்ன, ஹியூமிடிட்டி என்ன. அதுக்கடுத்து செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படின்னு சொன்ன செகண்டரி வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் என்ன, அது கிடைக்கக்கூடிய தாவரங்கள், தட் மீன்ஸ் பிளான்ட் ரிசோர்ஸ், அது குணப்படுத்தக்கூடிய நோய்கள், தட் மீன்ஸ் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, யூசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உயிர் தொழில்நுட்பவியல் மையங்கள். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான உயிர் தொழில்நுட்பவியல் மையங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி மையம், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகே, ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு ஊடகம் மையங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. அடுத்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பாபா அணு ஆராய்ச்சி நிலையம், மும்பை. மருத்துவ மற்றும் வாசனை தாவரங்களுக்கான மைய ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்கு? உத்தரப்பிரதேசம், லக்னோ. அடுத்து பார்த்தா எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, MSSRI அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில். அப்போ இதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர் தொழில்நுட்ப மையங்கள். இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் அ பயோடெக்னாலஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தாவர திசு வளர்ப்பு மையங்கள்னு சொல்லலாம், அல்லது பயோடெக்னாலஜி சென்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? தாவர திசு வளர்ப்பு மையங்களில் அல்லாதது எது? அப்போ இந்த 4ல் 3 கொடுத்துட்டு ஒன்று வந்து வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை IIT அப்படின்னு கூட கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போது இந்த தாவர திசு வளர்ப்பு மையங்கள் அப்படின்னு சொல்கிறத விட எக்ஸாக்ட்லி பார்த்தோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பயோடெக்னாலஜி சென்டர்ஸ் இன் இந்தியா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IARI நியூ டெல்லி, பார்க் என்று சொல்லக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அப்புறம் CI மேப் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அட்டாமிக் பிளான்ஸ், அடுத்து பார்க்கும்போது அரோமேட்டிக் பிளான்ஸ், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா MSSRI அப்படின்னு சொல்லக்கூடிய MS சுவாமிநாதன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர் தொழில்நுட்பவியல் மையங்கள். இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி போர்ஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கு அது மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. சரியா?
ஸோ தாவர திசு வளர்ப்புடைய பயன்பாடுகள் என்ன, தாவர திசு வளர்ப்புடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். எல்லாமே பாயிண்ட் தான், ஏன்னா இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை அப்படியே கொடுத்துருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கோம், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் இருக்கும் இல்லையா, வெறும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாது இல்லையா, அதை மட்டும் படிக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துருவோம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பல வகையான அழகிய இலைகளை கொண்ட தாவரங்கள் மற்றும் அழகான கவர்ச்சியூட்டும் தாவரங்களை அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்திட பல வணிக நிறுவனங்கள் வழக்கமாக பின்பற்றுகின்றன. ஓகேங்களா, அந்த அழகு தாவரங்கள்லாம் வைக்கிறாங்களே நிறைய, இப்போல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய ஆஃபீஸஸில் நிறைய வைக்கிறாங்க. ஓகேங்களா, அழகு தாவரங்களாக அது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, பிரையோஃபைட்டா வகையை சார்ந்தது தான். அந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸுக்காகவே இந்த தாவர திசு வளர்ப்பு முறை பயன்படுகிறது. இது எஸ்பெஷலி இது எப்படி சார் நம்மளுடைய சிலபஸில் கவர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹார்டிகல்ச்சர்னால என்னது, தோட்டக்கலை தானே. அப்போ அந்த அழகு தாவரங்கள் வளர்ப்பு முறைக்கு இது பயன்படுத்துகிறாங்க. தாவர திசு வளர்ப்பு முறைகளை பயன்படுத்தி கேலஸில், அதாவது கேலஸ் அப்படிங்கிறது அது ஒரு முறை பார்த்தோம் சரியா, திசுக்களை பெருக்கமடைஞ்ச அந்த ஒரு பெருக்கமடைந்த அந்த செல் ஊட்டப்பகுதிக்கு என்ன பேர், கேலஸ். அந்த கேலஸில் மொட்டுக்களை அல்லது எண்ணற்ற தண்டு தொகுப்புகளை உருவாக்கி அழகு தாவரங்கள், செகண்டரி அதே தான் சொல்கிறாங்க, அழகு தாவரங்கள் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் அதே தான், செகண்ட் அதே தான் சொல்கிறாங்க. மூணாவது பாருங்கள், நுனி ஆக்கு திசு வளர்ப்பின் மூலம், அதனால் நுனி ஆக்கு எஃபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ என்று சொல்லலாம். நுனி ஆக்கு திசு அப்படிங்கிறது பொதுவாக தாவரங்களிலே காணப்படும். தாவரத்தினுடைய அந்த தண்டினுடைய நுனியிலும் தாவரத்தினுடைய வேரினுடைய நுனியிலும் காணப்படும். அதனுடைய லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் தாவரத்தினுடைய அந்த லென்த், தட் மீன்ஸ் அதனுடைய நீளத்தை அதிகப்படுத்துவது தான் அதனுடைய முக்கியமான பணி. தாவர திசு வளர்ப்பின் மூலம், நுனியாக்கு திசு வளர்ப்பின் மூலம் வைரஸ் அற்ற நுண்ணிய வளர்மொட்டுகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வாழை. உடல வழி கரு உருவாக்கத்தின் மூலம், ஓகேங்களா, ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, செயற்கை விதைகள் உருவாக்கப்படுகின்றன. சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை விதைகள் உருவாக்கப்படுகின்றன. என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த இதில் அழகு தாவரங்கள் உருவாக்க பயன்படுகிறது. ஓகேங்களா, அதேமாதிரி நுனியாக்க திசு வளர்ப்பு மூலமாக நுனி முட்டுகள், அதாவது நுண்ணிய முட்டுகளை வளர்க்க முடியும். எடுத்துக்காட்டு வாழை. நான்காவது பார்த்தோம் அப்படின்னா செயற்கை விதைகள் உருவாக்க பயன்படுகிறது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறது, தட் இஸ் செவரல் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ routinely யூஸ் மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் ஃபிளாக் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா த்ரோ ஏ டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட், த பேர்ட் ப்ராலிஃபரேஷன், அதாவது முட்டுக்களை வளர்த்தல் மூலமாக புதிய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் உருவாக்கப்படுகிறது. வைரஸ் ஃப்ரீ ஜெர்ம் பிளாசம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை எஃபிக்கல் மெரிஸ்மேட்டிக், வைரஸ் ஃப்ரீ ஜெர்ம் பிளாசம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ தி ஸ்மேட்டிக் எம்ப்ரையோஜெனிசிஸ். ஓகேங்களா, கிளியரா? ஸோ அப்போ இந்த செயற்கை விதைகள் மூலம் செயற்கை விதைகள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த செகண்ட் பார்க்கலாம், இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் பார்த்தோம்ல. இப்போ அல்கலாய்டுகள், டெர்பனைடுகள், பீனால் கூட்டு பொருட்கள், இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை வளர்சிதை பொருட்கள். அது எந்தெந்த தாவரத்துலேருந்து பெறப்படுது, அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்ய தாவர திசு வளர்ப்பு முறை ஒரு முக்கியமான தொழில்நுட்ப முறையாகும். ஓகே, இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதனால் நம்மளுக்கு பயன்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் அதாவது அதிகமாக அந்த மருத்துவ முறைகளில் நம்மளுக்கு பயன்பட கொடுக்குது. பார்த்தோம்ல, என்னென்ன மலேரியா குணப்படுத்த கூட குயினில் தானே பெறப்படுது, பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் தானே, அப்போ அதுவுமே ஒரு தாவரத்தில் தானே பெறப்படுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தாவரத்தின் மூலமாக நிறைய நம்மளுடைய நோய்கள் குணப்படுத்தப்படுது. ஓகே, அதற்காக இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள், தட் மீன்ஸ் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் அப்படிங்கிறது உற்பத்தி செய்கிறதுக்கும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. மகரந்த பை வளர்ப்பின் மூலமாக ஒற்றை மைய தாவரங்கள் தூண்டப்பட்டு அவை திடீர் மாற்ற பயிர் பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன. ஏன்னா கண்டிப்பாக பாலினேஷன், அதிலே செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அந்த பாலினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதற்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதே போன்று எண்டோஸ்பர்ம் வளர்ப்பின் மூலமாக மும்மைய திசு உருவாக்கப்பட்டு கருவுரா கனிகள் உண்டாகவும், பன்மைய திசு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் உயிர்த்திரள் அளவை அதிகரிக்கவும், மகசூலை, ஓகேங்களா, ஈல்டு, ஸோ மகசூலை அதிகரிக்கவும் திசு வளர்ப்பு முறை பயனுள்ளதாக கருதப்படுகிறது. விதைகளை காணப்படக்கூடிய அந்த ஃபர்டிலிட்டி டிசார்டர்ஸ், ஓகேங்களா, விதைகளில் மலட்டுத்தன்மை, அதாவது ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தாவரம் முளைக்கணும், அந்த மாதிரி தாவரம் முளைக்கல அப்படின்னா அது மலட்டுத்தன்மையான விதை அப்படின்னு அர்த்தம்.
அந்த விதைகளில் காணப்படக்கூடிய தன்மலட்டுத்தன்மை, விதை இறக்கம் மற்றும் கருச்சிதைவு ஆகியவற்றால் விதை முளைக்காமல் இருப்பதை தவிர்த்திட கரு வளர்ப்பு செயல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஏன்னா விதைகள் வாங்கிட்டு போகிறது எதற்காக அப்படின்னா அதுலேருந்து தாவரங்கள் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த விதையில் அந்த மலட்டுத்தன்மை என்பது ஏற்படலாம், விதை கருச்சிதைவு இந்த மாதிரி ஏதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, அந்த விதைக்கு அந்த தன்மையை இழக்க செய்யாமல் இருக்க இந்த திசு வளர்ப்பு மூலமாக உருவாக்கப்படக்கூடிய அந்த விதைகள் பயன்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஓரளவு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் an important technique for the production of secondary metabolites in large quantities. Tissue culture helps in induction of haploidy in another culture அப்படின்னு சொல்கிறோம். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டோஸ்பெர்ம் கல்ச்சர் மூலமாக ஃபார் இன்டியூசிங் த பார்னோகிராஃபிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் பாலிஃப்ளாய்டி ஃபார் த இன்க்ரீஸ் த பயோமாஸ் ஆர் yield அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எம்ப்ரையோ கல்ச்சர் டெக்னிக் இஸ் அப்ளைடு டு த ஓவர்கம் த எம்ப்ரையோ அபோர்ஷன், சீட் டார்மென்சி அண்ட் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா இன் ரீசெண்ட் இயர்ஸ், இது நம்ம தமிழில் இன்னும் பார்க்கல, இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இன் ரீசெண்ட் இயர்ஸ் சமீப காலத்தில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் த பிளான்ட்ஸ் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபாரின் ஜீன் இன் டு த பிளான்ட் செல் த்ரூ எ டிஎன்ஏ டெக்னாலஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அயல் ஜீன்களை டிஎன்ஏ ஜீன்கள், அதாவது புதிய தாவரங்களில் புகுத்தப்பட்டு அதன் மூலமாக தாவரங்களை உருவாக்குது, அதான் கொடுக்குறாங்க. Foreign gene into the plant cells through a DNA-coated microparticles and delivering these particles to host cells by using the gene gun. Gene gun ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, மரபணு துப்பாக்கி மூலமாக டைரக்டாக செல்லை இன்டியூஸ் பண்ணுறது, அதற்கும் இது முறை பயன்படுகிறது அப்படின்றாங்க. ஓகே, இங்கே தமிழை பார்க்கலாமா? அண்மை காலங்களில் டிஎன்ஏ உடன் கூடிய நுண் துகள்கள் வாயிலாக அயல் ஜீனை மரபணு துப்பாக்கி மூலமாக ஓம்புயிரி செல்லினோடு செலுத்திட தாவர திசு வளர்ப்பு முறைகள் கையாளப்படுகின்றன. புரியுதா? அடுத்து பாருங்க, ஒவ்வொரு தாவரங்களின் ஜீனோம்கள் புரோட்டோபிளாச இணைவின் மூலம் ஒன்று சேர்ந்து கலப்பினங்கள் உருவாதல் ஊக்குவிக்கப்பட்டு உடலவள கலப்பினங்கள் உருவாகின்றன. இது ஒரு பாயிண்டாக கொடுக்குறாங்க. தாவர செயலியல், உயிர் வேதியியல் போன்ற அறிவியல் துறைகளில் செல் சுழற்சி, செல்களில் வளர்ச்சிதை மாற்றம், செல்களின் ஊட்டம், புறத்தோற்றமாக்கம், வளர்ச்சி அடைதல் போன்றவற்றில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளையும் தாவர திசு வளர்ப்பு முறை பயன்படுகிறது. உருளைக்கிழங்கு, தக்காளி தாவர செல்களில் புரோட்டோபிளாச இணைவின் மூலமாக உருவாக்கப்பட்ட கலப்பின செல் ஃபொமேட்டோ என்ற புதிய தாவர திசு வளரும். பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் சேர்த்து ஃபொமேட்டோ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு ஃபொமேட்டோ தாவரத்தின் தண்டு பகுதி கிழங்குகளையும் கிளைகள் கனிகளையும் கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஃபொமேட்டோ தாவரம், அதாவது பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் கலப்பினம் செய்து உருவாக்கப்பட்ட அந்த தாவரம் கிளைப்பகுதிகளில் பார்த்தோம், அதாவது வேர் பகுதிகளில் பார்த்தோம்னா கிழங்குகளையும், வளர்ந்து அந்த தாவரத்தினுடைய இலைகள் கிளைகளில் பார்த்தோம் அப்படின்னா கனிகளையும் கொடுக்குறோம். ஒரே தாவரத்தில் ரெண்டுமே பெறப்படுகிறது. சரிங்களா? ஓகே, இது திசு வளர்ப்போட சாத்தியம்தான். பை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக், பிளான்ட் செல்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ and tomato were brought together through a protoplasmic fusion and hybrid cell was made up of develop the tomato plant. In tomato plant, the stem bears to the tubers and the branches produce the tomatoes அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தண்டு பகுதியிலேருந்து நம்மளுக்கு அந்த கிழங்கும், அதே மாதிரி கிளை பகுதிகளிலிருந்து தாவரத்துடைய கிளை பகுதியிலிருந்து நம்மளுக்கு அந்த கனிகளும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா தாவர திசு வளர்ப்பு முறை தான் சாத்தியமே. ஓகேங்களா? அந்த கலப்பினம் செய்தானே புதிய தாவரங்கள் உருவாக்கப்படுது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், பயன்பாடுகள், தாவர திசு வளர்ப்புடைய பயன்பாடுகளாக கொடுக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி, இது எக்ஸ்ட்ரா தெரியக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஃபாரஸ்ட்ரியில் எஸ்பெஷலி பார்த்தோன்னா எதுக்காக பயன்படுகிறது? ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷனுக்காக பயன்படுகிறது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எனேபிள்ஸ் த ப்ரொபகேஷன் ஆஃப் superior tree genotypes and in enhancing productivity and disease resistance. Okay, conservation, பாதுகாப்பிற்காக பார்த்தோம்னா it preserves the endangered tree species. ஓகேங்களா? அழியக்கூடிய தாவர வகை, அழியக்கூடிய மரம் இனங்கள் இருக்கும் இல்லையா, அதை பாதுகாப்பதற்கு இந்த முறை பயன்படுகிறது. அடுத்த ரீஃபாரஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காடுகள் அழித்தலையும் தவிர்க்க இந்த முறை பயன்படுகிறது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபெசிலிட்டிஸ் டு ரேபிட் எஃபிஷியன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஃபாரஸ்ட் contributing to ecological restoration and carbon sequences அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ரைட், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரியில் முக்கியமாக பயன்படக்கூடியது எதற்கு?
மாஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் எலைட் ட்ரீஸ், மிகச்சிறந்த தாவரங்களை மிகப்பெரிய அளவிலான உற்பத்திக்காக பயன்படுத்துகிறாங்க. லைக் பார்த்தோன்னா யூகலிப்டஸ், ஃபைன், டீக் போன்ற உயர்தர மரங்கள் திசு கலாச்சாரம் மூலம் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இது சமமான வளர்ச்சி மற்றும் உயர் மகசூல், அதாவது அதிக மகசூலை உறுதி செய்கிறது. ஓகேங்களா? இட் என்ஷூர் த யூனிஃபார்ம் growth அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன். அடுத்து பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு ட்ரீ ஸ்பீஷிஸ், ஆக்கப்பூர்வ மற்றும் அழிவுக்கு உள்ளாகக்கூடிய மரங்களின் பாதுகாப்பை இது உறுதி செய்கிறது. ஓகேங்களா? ஸோ இன்விட்ரோ முறையில் வளர்த்தல் மூலமாக இந்த மரபணு வளர்த்தை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு தாவரம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மரம் என்ன இந்த காடுகளே இல்லைப்போ இந்த மரம், அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த மரத்தினுடைய திசுவை மட்டும் எடுத்து அதை திசு வளர்ப்பு மூலமாக வளர்த்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிடுவேன். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நான் கடத்தி கொண்டு போக முடியும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது அழியக்கூடிய தாவர இனங்களை பாதுகாக்க இந்த டிஷ்யூ கல்ச்சர் பயன்படுது அப்படின்றாங்க. கிளியர் தானே? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ், ஓகே, நோய் எதிர்ப்பு கொண்ட நோயற்ற அந்த மரங்களை உருவாக்குவதற்கும் இந்த டிஷ்யூ கல்ச்சர் பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா கலோனல் ஃபாரஸ்ட்ரி, ஓகேங்களா? கலோனல் காடு வளர்ப்பு, விரைவான வளர்ச்சி, நேரான கணுக்கள் மற்றும் பூச்சி எதிர்ப்பு போன்ற பண்புகளை கொண்ட உயர்தர மரங்களை குளோனிங் செய்வதன் மூலமாக வளர்க்க முடியும். ஓகே, அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, பூச்சிக்கொல்லி பயன்படுத்த தேவையில்லை. அப்போ அந்த தாவரத்திலே அந்த பண்பு இருக்குது, ஈஸியாக வளரணும், ஷார்ட் டேர்மில் அதிகமான ஈல்டு கொடுக்கணும். இந்த எல்லா பண்பையும் இந்த குளோனிங், அதாவது இந்த தாவர திசு வளர்ப்பு மூலயமா நான் என்ன பண்ணுறேன், ஊட்ட முறை மூலம் வளர்க்கப்பட்டால் அப்படின்னா அது ஈஸியாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் தானே. ஓகே, அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லுது. அப்போ அதன் மூலமாக சமமான மற்றும் மேம்பட்ட காடு வளங்களை நாம் உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா ட்ரீ ப்ரீடிங் அப்படின்னா மர கலப்பினம் மற்றும் மரபணு மாற்றம். ஸோ திசு வளர்ப்பு மரங்களை அதிக செயல்திறன் கொண்ட பண்புகளை உருவாக்க இது உதவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், இப்போ நான் பார்த்தோம் இல்லை, ஃபொமேட்டோன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, பொட்டேட்டோவும் டொமேட்டோவும் சேர்த்து ஃபொமேட்டோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட் உருவாக்கப்பட்டுச்சுன்றது. ஓகே, அந்த மாதிரி மரங்கள்லையும் அந்த மாதிரி பயன்படுத்தப்படும். ஓகே, கலப்பினம் மூலமாக உருவாக்கப்படக்கூடியது வறட்சியை தாங்கும் திறனாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட அந்த மரமாகவும் இருக்கும். ஓகே, ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலையில். ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம், புக்லேயே கொடுத்துருக்குதுன்னு சொல்லி, இருந்தாலும் ஒரு இடம் ரைட்டாக பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், கிராஃப் ப்ரொடக்ஷன். ஸோ கீழே பாருங்கள், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அப்படின்னா அழகு தாவரங்கள் வளர்ப்புக்கும் கிராப் ப்ரொடக்ஷன் விதை உற்பத்திக்கும் என்ன பண்ணுகிறது, முக்கியமான பயன்பாடுகிறது. ஓகே, ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் பாருங்கள். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பிளேஸ் எ வைட்டல் ரோல் டு ப்ரொடியூசிங் த டிசீஸ் ஃப்ரீ அண்ட் ஹை ஈல்டிங் கிராப் வெரைட்டிஸ். இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்ஸை பார்த்தோம். ஓகே, அதே பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஹார்டிகல்ச்சர்லையும் பயன்படுது. அதேமாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ், மைக்ரோ ப்ரொபகேஷன் எனேபிள்ஸ் த ரேபிட் அண்ட் எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். ஓகே ஓகே ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபாரஸ்ட்டில், அதாவது ஃபாரஸ்ட்டில் காடுகள் வளர்ப்பு முறையிலையோ அல்லது காடுகளில் இந்த டிஷ்யூ கல்ச்சர் எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுங்க, வெளியிலேருந்து எடுக்கப்பட்ட சோர்சஸ். இப்போ அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த துறையில் இந்த டிஷ்யூ கல்ச்சர் எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். ஓகே, ஆடம்பர தாவரங்களுடைய பெருமளவு உற்பத்தி. It is widely used for propagating ornamental plants like orchids, geraniums, அப்புறம் ஆந்தூரியம்ஸ், ensuring the high quality and uniformity. ஓகே, இந்த ஆடம்பர தாவரங்களை பெருமளவில் வளர்த்து ஓகே தரம் மிகுந்த ஒரே மாதிரியான தாவரங்களை பெற முடிகிறது இந்த முறை மூலமாக, டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக. அடுத்து பாருங்க, இயர் ரவுண்டட் ப்ரொடக்ஷன். இது ரொம்ப முக்கியம். ஓகே, வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறையாக இந்த முறை இருக்குது, வருடம் முழுவதும் உற்பத்தி. ஸோ பருவநிலைகளால் பாதிக்காமல் தாவரங்களை வளர்த்தல் மூலம் பொருளாதார தேவைகளை தொடர்ந்து நிறைவேற்றுகிறது. ஓகே, அடுத்து பார்க்கலாம், வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, வைரஸை எதிர்க்கும் தன்மை கொண்டது, விஷம் இல்லாத அல்லது வைரஸ் எதிர்ப்பு பொருள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ், புதிய தாவர இனங்களை உருவாக்குதல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சோமோக்ளோனல் மாறுபாடு மூலம் புதிய தோட்டக்கலை பண்புகளை உருவாக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டாக சித்திரமான மலரின் நிறங்கள் மற்றும் உயர்தர பழ தாவரங்கள், இது எல்லாமே வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக உருவாக்கப்படக்கூடியது தான்.
ஆக்சுவலி ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது ஃப்ளார் பிளான்ட்ஸ் ஃப்ளார்ஸோட ப்ரொடக்ஷன் சொல்லலாம். தாவரங்களுடைய சாரி பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்தையும் உற்பத்தி செய்வதற்கு பேர் தான் ஹார்டிகல்ச்சர். அப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ சொமோக்ளோனல் வேரியேஷன் இன் டிஷ்யூ கல்ச்சர் யூட்டிலைஸ்டு ஃபார் த ஜென்ரேஷன் ஆஃப் நோவல் ஹார்டிகல்ச்சுரல் ட்ரைட்ஸ் சச் அஸ் யூனிக் ஃப்ளவர் கிளாஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஃப்ரூட் குவாலிட்டி. பார்த்துருப்பீங்க ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் பார்த்தோன்னா ஈவன் வீடுகள்லேயே பார்த்தோன்னா எனக்கு இந்த கலரில் இப்படி ஒரு ஃப்ளார்ஸ் வேணும். ஆனால் இப்போ போகும்போது வரும்போது ஏதாவது ட்ராவலில் இருக்கும்போதே பார்ப்போம். இது மட்டும் இந்த மரத்தில் எப்படி பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளை பார்க்க தோன்றுது இல்லையா? அதெல்லாம் இயற்கையாக வளர்வது கிடையாது. இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட சொல்லி அதன் மூலமாக பெறப்பட்டு வீட்டில் வளர்க்கக்கூடியது. அப்போ அது வந்து வீட்டுக்கு பார்க்கும்போது ஒரு என்ன ஒரு நல்லா நம்மளுக்கு தெரியும், ஒரு லுக்காக தெரியுது இல்லையா? பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. என்னடா மரத்தில் இவ்வளோ அழகாக பூ பூக்குது அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக பூ வந்து செடிகளில் தானே பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஒரு சில பண்புகளுக்கும் நம்மளுக்கு டிஷ்யூ கல்ச்சர் உதவுது. ப்ரொபகேஷன் ஆஃப் பேரனியல்ஸ். ப்ரொபகேஷன் ஆஃப் பேரனியல்ஸ் வற்றாத அப்படின்னு அர்த்தம். நிலைத்த மூலிகை தாவரங்கள். ஓகே, ஸோ ப்ரொபகேஷன் ஆஃப் பேரனியல்ஸ். த டிஷ்யூ கல்ச்சர் ஐடியல் ஃபார் ப்ரொபகேஷன் ஆஃப் woody perennials or fruit crops such as a mango, apple, fruit, grape vines இதெல்லாம் வந்து பயன்படுத்து. அடுத்து germ plasm conservation. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் சீட்ஸ். இது மூன்றுமே ஹார்டிகல்ச்சருடைய முக்கியமான பயன்பாடு. ஓகே, ஸோ நிலைத்த மூலிகை தாவரங்கள். அடுத்து பார்த்தோன்னா மரபணு வள பாதுகாப்பு. கிரேவ் ப்ரிசர்வேஷன் மற்றும் இன்விட்ரோ சேமிப்பு முறைகள் மூலமாக முக்கியமான தோட்டக்கலை மரபணுக்களை எதிர்கால தேவைகளுக்கு பாதுகாக்கிறது. அடுத்து செயற்கை விதைகள், இது ஆல்ரெடி பார்த்தது தான். சொமேட்டிக் நாற்று தானியங்களை தயாரித்து அவற்றில் எளிதான கையாளவும் சேமிக்கவும் இது சொமேட்டிக் அப்படின்னா உடலை செல்கள் என்ற அர்த்தம். உடலை செல் என்ற அர்த்தம். உடலை செல் நாற்று தானியங்களை தயாரித்து அவற்றை எளிதாக கையாளவும் சேமிக்கவும் உதவுகிறது. ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன், ஓரளவு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது சேலஞ்சஸ் என்னென்ன, முக்கியமாக சேலஞ்சஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்ன. ஸோ கண்டாமினேஷன் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டாமினேஷன்ஸ், ஜெனட்டிக் இன்ஸ்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டாமினேஷன் அப்படின்னா இட் மெயின்டைனிங் த ஸ்டெரிலிட்டி. அது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்ச் தான் நம்மளுக்கு. ஓகே, ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்துடைய விதை இருக்குது, அந்த விதை புதிய தாவரத்தை உருவாக்கக்கூடிய திறன் பெற்று இருக்குமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதே. அது விதைத்த பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும். புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த விதையிலேருந்து அப்படியே இந்த தாவரம் வந்துடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா உறுதியாக அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி இட் மெயின்டைன் த ஸ்டெரிலிட்டி இன் கிரிட்டிக்கல். அஸ் அ கண்டாமினேட்டர் கேன் லீட் டு லாஸ் த கல்ச்சர்ஸ் அண்ட் அஃபெக்ட் த ப்ரொபகேஷன். அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு. அப்போது ஒரு தாவரத்தினுடைய விதைகளுடைய மலட்டுத்தன்மையை சோதிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றாங்க. ஓகே, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஸ்டபிலிட்டி. ஓகே, ஸோ அந்த நிலைப்புத்தன்மையற்ற மரபணு, அது மரபு பண்பு இருக்கு இல்லையா, அந்த தாவரத்தினுடைய மரபு பண்பு. ஒரு தாவரத்துலேருந்து அந்த சூழ் விதைகள்லேருந்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, புதிய சீட்ஸ் விதைகள் அப்படிங்கிறது பெறப்படுது. ஸோ அந்த உலரக்கூடிய அந்த சூழ்கள் என்று சொல்வார்கள். அப்போ அதனுடைய உறுதித்தன்மை நிலைத்தன்மை ரொம்ப அவசியம். ஏன்னா அப்படியே புதிய புதிய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பண்பு கடத்தப்பட வேண்டும் என்றால் அந்த தாவர விதைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜெனட்டிக் இன்ஸ்டபிலிட்டி, லாங் டேர்ம் கல்ச்சர்ஸ் கேன் சம்டைம்ஸ் லீட் டு ஜெனட்டிக் சேஞ்சஸ் பொட்டன்ஷியலி அஃபெக்டிங் த பிளான்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ரைட்ஸ். ஓகே, அந்த மகசூல்லையும் அந்த உற்பத்தியிலையும் சரி அதனுடைய செயல்பாடுகளையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். காஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், இது முக்கியமான ஒரு லிமிட்டேஷன், குறைபாடு தான். ஏன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரெக்வயர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ், அதற்கு தேவையான சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, உபகரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்ட்ரைஞ்சன்ட் ப்ரொசீஜர்ஸ் மேக்கிங் இட் அ ரிசோர்ஸ் இன்டென்சிவ். ஓகேங்களா? அதற்கு தேவையான அந்த உபகரணங்கள் தேவை, அந்த சூழல் தேவை, அந்த சூழலை தேவை உருவாக்கக்கூடிய, அதாவது அந்த தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கே காஸ்ட் எஃபெக்டிவ் தான் நமக்கு. அப்போ அது ஒரு முக்கியமான லிமிட்டேஷன். இது குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே அந்த வளர்ப்பு ஊட்ட முறை தெரியுமா சார் அப்படின்னா கிடையாது. சயின்ஸ் படித்தவனுக்கே தெரியாது. பிகாஸ் பிளான்ட்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டனியில் இதில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓகே இந்த மாதிரி தாவரத்தை வந்து இப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியும். புரியுது இல்லையா?
அப்போது எல்லாருக்குமே அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ காஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நிபுணத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்பர்டைஸ். அப்போ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எங்கே சார் படிக்கலாம்? 12th பாட்டனி புக், நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுலையுமே எடுக்கப்பட்ட ஒரு அதான் ரெண்டுமே ரிசோர்ஸஸ் தான். புது புக்லேயே இருக்குது, பழைய புக்லேயே இருக்குது. புது புக் பாட்னி புக்லேயுமே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு இருக்கும். அதே மாதிரி பழைய புக்லேயுமே அதே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் தாவரத்தை டெவலப்னு இருக்கும். டாபிக் நேமே தான். சரி, ஓகே, ஃபைன். சாரி, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உன்னோட ஃபுல்லாக பார்த்துக்கலாம், அவரோட ரிவிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேயா? ஸோ அதனுடைய பொருள் என்ன, தென் அது எந்த மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். முக்கியமான ஒருத்தர் காட்லிஃப் ஹேபர்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர். இவர் தான் அந்த டாட்டிபொட்டன்சி என்று சொல்லக்கூடிய முழு வாக்குத்திறன் என்ற கருத்தை முன்மொழிந்து வருவர் தான். அதே மாதிரி எந்த தாவரத்துலேருந்து லேமினம் பர்ஃபோரியம் அப்படிங்கிற தாவரத்தில் தான் முதல்ல இந்த திசுவை பிரித்து எடுத்து தாவர திசு வளர்ப்பு முறை அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறார். இஸ் எ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. தாவர திசு வளர்ப்பு முறையின் தந்தை என்று கருதப்படுகிறார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே தமிழில். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது தாவர திசுவோடைய அடிப்படை கருத்துக்கள், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய பேசிக்கான கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டிபொட்டன்சி முழு வாக்குத்திறன், டிஃபரன்ஷியேஷன் வேறுபாடுறுதல், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீடிஃபரன்ஷியேஷன் அண்ட் டீடிஃபரன்ஷியேஷன் வேறுபாடு மறு வேறுபாடு வருதல், வேறுபாடு இழத்தல். முழு வாக்குத்திறன் என்ன அப்படின்னா, முழு வாக்குத்திறன் அப்படிங்கிறது ஒரு செல்லிருந்து தாவர திசுவை பிரித்து எடுத்து அது முழுமையான தாவரமாக ஆக்கும் திறன், வளர்ச்சியடையும் திறன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டாட்டிபொட்டன்ஷியேட் சொல்லக்கூடிய முழு வாக்குத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து டிஃபரன்ஷியேஷன் வேறுபடுதல், அதில் இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் அது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸை ஏற்படுத்தி ஒரு ஸ்பெஷலைஸ்டு பண்பு, அதாவது ஒரு சிறப்பு பண்புள்ள தாவரமாக உருவாக்குதல். அடுத்து பார்த்தோம்னா மறு வேறுபாடு வருதல். சரிங்களா? வேறுபாடு உற்ற ஒரு தாவரத்தில் மேலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அது மற்றொரு செல்லாக மாற்றம் அடைகிறது. அடுத்து பார்த்தோம்னா வேறுபாடு இழத்தல், ரீடிஃபரன்ஷியேஷனும் டீடிஃபரன்ஷியேஷனும் ஒரு சேர நடைபெற்றால் அது இடத்துல வந்து அது முழு ஆக்குத்திறன் பெற்றதாக கருதப்படுகிறது. டீடிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் நெறிமுறைகள், பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாடியம் பை எக்ஸ்பிளான்ட், பிரிகூறுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு தாவரத்திலிருந்து அந்த திசுவை பிரித்து எடுத்து அதன் மூலமாக ஊட்டமுறை மூலம் வளர்த்து புதிய தாவரத்தை உருவாக்குறோம். கரெக்டாக? அப்போது அந்த பிரித்து எடுக்கிறீங்களா அந்த திசுக்கு பேர் தான் எக்ஸ்பிளான்ட்னு பேர். சரிங்களா? ஓகே, முக்கியமான அதாவது அதோட வளர்ப்பு சூழல் கண்டிஷன் pH வந்து 5 to 6 இருக்கணும். 5.6லேருந்து 6 வரை இருக்கணும். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரிஸ்னா 23 to 27 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஈரப்பதம் ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை உருவாக்கவும் இந்த டிஷ்யூ கல்ச்சர் பயன்படுது. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான அந்த இரண்டாம் நிலை வளர்ச்சிதை பொருட்கள் எது, அதன் மூலமாக அதாவது எந்த தாவரம் மூலமாக நம்மளுக்கு பெறப்படுது, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன. ஓகேயா? அது அப்படி இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான உயிர் தொழில்நுட்பவியல் மையங்கள் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் புதுடெல்லி, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் பாம்பே மும்பை, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது லக்னோ உத்தரப்பிரதேசம், டாக்டர் MS சுவாமிநாதன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. சரியா? முக்கியமானது இதில் இம்பார்ட்டன்ட் பயோடெக்னாலஜி சென்டர்ஸ். தாவர திசு வளர்ப்புடைய பயன்பாடுகள் ஹார்டிகல்ச்சர்லையும் சரி தென் ஃபாரஸ்ட்லையும் சரி ரெண்டுலேயுமே பயன்படக்கூடிய புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடியது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தோம். இது ஃபுல்லாகவே புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது. இது வரையும் அப் டு பொமேட்டோ தாவரங்கள் வரையும் புக்கில் கொடுத்துருக்குது. கம்பல்சரி படிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் தெரியணுமே அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரியில் எங்கெங்கே எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், ஓகே, தோட்டக்கலைத்துறையிலையும் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது கிளியரா? தென் லாஸ்ட்டாக பார்த்தது சேலஞ்சஸ் அண்டு லிமிடேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி வரையும் கொடுத்துருந்தோம். ஓகே,
கிளியரா இருக்கா? அப்போது வாட் யூ மீன் பை பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு முறை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து தாவரத்தினுடைய திசு வளர்ப்பு முறையும் வந்து ஹார்ட்டிகல்ச்சர்லேயும் ஃபாரஸ்ட்லேயும் எந்த அளவுக்கு பயன்பாடு இருக்குது, அது போக அதர் பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்து தான் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ வெளியில இருக்க ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அவ்வளோதான். இது ஒரு சின்ன டாபிக் அப்படினால ஈஸியாக நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எனிவே see you next class. Thank you. Keep watching, keep preparing, and then bye bye.